வணக்கம். குலதெய்வத்தை பிரபஞ்சம் உணர்த்தியது, காட்டியது. அனைவருக்கும் குலதெய்வம் அப்படிங்கிறது உண்டு. அது சில பேர் தெரியாமல் இருந்துருவாங்க, கடைசி வரை தெரியாமல் இருப்பாங்க. இந்த ஆன்மாவுக்கு 4 தலைமுறைக்கு முன்பு உள்ள குலதெய்வம் வேற. அவங்க கடந்து வந்து இங்கே உள்ள அவர்களுடைய குலதெய்வ வழிபாட்டிலேயே இவர்களும் இருந்து இங்கே உள்ள குலதெய்வத்தை வழிபட்டு வந்த நிலை. அவர்களால் கண்டுபிடித்து குலதெய்வத்தை காண்கிறதுக்கு முடியலை. ஏன்னா அவர்களுடைய நிலை அப்படித்தான். ஒன்றும் எந்த இடத்துல இருக்குன்னு அவர்களால் பார்க்க முடியலை முன்னோர்களால். அடியன் அதை பற்றியே எண்ணிக்கொண்டே இருந்தேன், எப்படி குலசாமி கண்டுபிடிக்கணும்னு. அது பிரபஞ்சம் உணர்த்தியது கரெக்டாக. ஆனால் இன்னும் சாமின்னு தெரியும், பாபநாசம் சொரிமுத்து ஐயனார். சொரிமுத்து ஐயனார்னு தெரியும், பாபநாசம்னு தெரியாது. பட்டவராயன் அப்படிங்கிற ஒரு தான் குலதெய்வம். அதை பாருங்கள், சரி கரெக்டாக அந்த கோயிலில் அடியன் போகும்போது ஒரு சிங்கவால் குரங்கு கரெக்டாக அதே குரங்கை அடியன் சந்தித்தோம். சிங்கவால் குரங்கு, அந்த குரங்குங்க அடியனை இது கனவில் உணர்த்தியது. பிரபஞ்சம் கனவிலேயே குலதெய்வத்தை காட்டியது, இது உண்மை. அந்த சிங்கவால் குரங்கு டக்குன்னு என்னை பார்த்த உடனே கரெக்டாக மூலஸ்தானம் அந்த சைடில் போகுது. ஆனால் கண்டுபிடிச்சிட்டேன், முழித்து விடுகிறேன். இதுதான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காகவும் அடியன் அதை நினைவையிலேயே வைத்து கொண்டு இருக்கும் தருவாயில் ஒரு சிபிசிஐடி என் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தார். அவர் அந்த குலதெய்வம் எந்த ஊரே என்னங்க நாங்கள் பேசிகிட்டே வரும்போது, உங்களுடைய குலதெய்வம் என்னன்னா எங்களுக்கு பட்டவராயன் சொரிமுத்து ஐயன்னார். சந்தோஷம் ஐயா, எங்களுக்கு அதுதான் குலதெய்வத்தை தெரியாமல் நாங்கள் நடந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உணர்த்தியது எந்த பிளேஸ்ன்னு தெரியாமல் உணர்த்திடுச்சு. அந்த பிளேஸ் தெரியாமல் தான் இருக்கிறேன் அப்படின்னு கரெக்டாக சொன்னார். இது பாபநாசம் மேலே மலை ஹில்ஸ் மேலே இருக்குது, அங்கே நாங்கள் தான் பூசாரி அப்படின்னார். கரெக்டாக சென்றால் அதே குரங்கு சந்திக்குது, நாங்களும் சந்திக்கிறோம். கரெக்டாக அந்த மூலஸ்தானம் பக்கம் அதே குரங்கு போகுது, சிங்கவால் குரங்கு. காட்டியது குலதெய்வத்தை. கிடைக்கும் குலதெய்வத்தினோட